ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் வைஸ் மேக்ஸிமம் மார்க் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல் சப்ஜெக்ட் வைஸ் மேக்ஸிமம் மார்க் அப்படின்றது இது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு அகாடமி கொடுக்குற ஒரு தகவல் தான். ஓகேங்களா? இப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எவ்வளோ மார்க் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணது. ஸோ ஒவ்வொருமே இப்போ தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்து மேக்ஸிமம் மார்க் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 110 வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு அகாடமியும் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து கொடுக்குற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்கு மேக்ஸிமம் மார்க்கு டாப் ஆஃப் த அந்த இன்ஸ்டியூஷன், ஓகேவா? அந்த மார்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 110 வரைக்கும் மார்க் இருக்குது, ஓகேவா? இதே பிஓ எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 106 தான் ஃபஸ்ட் மார்க்கே, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம ரெஃபர் பண்ண இன்ஸ்டியூஷன் அகாடமிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த மேக்ஸிமம் மார்க் வந்து இந்த ஆல் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100லேருந்து 110, 115 இதுக்கு மேலே வந்து அவங்க ரீச் ஆகலை, ஓகேங்களா? ஏன்னா அவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அகாடமி அப்படின்றது பார்த்தோம், இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி வந்து இன்ஸ்டியூஷன் தான், அகாடமி தான். ஸோ அது ஏன் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு அகாடமியும் சப்ஜெக்ட் வைஸ் இண்டிவிஜுவலாக இப்போ தமிழ் அகாடமி இங்கிலீஷ் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறது, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கார்லேட் பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கொடுக்குறது ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 110, 115 அந்த ரேஞ்சில் தான் அவங்க மேக்ஸிமம் மார்க் வந்து கொடுத்துருக்காங்களே, ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ரெஃபர் பண்ண ஒரு சில யூடியூப் சேனல் ப்ளஸ் அகாடமியில், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த 110 ரேஞ்சில் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் இருக்கும். ஸோ அதை காட்டிலும் வந்து மார்க் வந்து அதிகமாக போக வாய்ப்பு கிடையாது, ஓகே? 110, 15, 20 அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போக வாய்ப்பு கிடையாது. ஆனால் பட் 110 அப்படின்றத ஒரு அக்யூரேட்டான ஒரு அக்யூரேட்னாவே சொல்லலாம் நம்ம அந்த விதை. ஏன்னா எல்லா அகாடமிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு தகவல் தான் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. 100லேருந்து 110 மார்க் இதுதான் மேக்ஸிமம். ஸோ இதில் வந்து 104, 106, 105, 107, ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்குமே, ஓகே? அப்போ மேக்ஸிமம் மார்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸு உங்களுக்கு 100லேருந்து 110 வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டி போனீங்க அப்படின்னா 115 வரைக்கும் தான் மேக்ஸிமம் மார்க் வந்து அவங்க சொல்கிற விஷயம், ஓகேங்களா? ஸோ இந்த 15 மார்க் 100லேருந்து 115 வரைக்கும் இந்த 15 மார்க்குல தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட மார்க் வந்து டிஃபர் ஆகி இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் மார்க்ன்றது இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபைனல் ஆன்சருக்கே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க மேக்ஸிமம் மார்க்லேருந்து அவங்களோட ரிசல்ட்டை நம்மளுக்கு அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓரளவு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓரளவு நம்மளால் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்மளுக்கு வருமா, இல்லை நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்ற ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஜாபுக்கு என்ன படிக்கணுமோ அந்த படிப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லை இப்போயே உங்களுக்கு வந்து இதை பற்றி உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அக்யூரேட்டாக நம்மளுக்கு வரும் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படின்றவங்க வந்து நம்ம என்ன பண்ணால் நம்பிக்கையோடு இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சஜஷன் கொடுக்குறோம் இந்த வீடியோ மேக் பண்ணுறது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.